அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th எத்திக்ஸ் புக்கில் யூனிட் 5 திருவிழாக்கள் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் முக்கியமாக இருக்கோ அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்ல போகிறேன். ஏன்னா ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம எத்திக்ஸில் முன்னாடியே ஃபுல் லெசனையும் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது மட்டும் படித்தா போதுமானது. ஓகேவா? நம்ம எக்ஸாம் கிட்ட வரும்பொழுது நம்ம ரொம்ப வளன்னு படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எக்ஸாமில் எது முக்கியமோ அதை மட்டும் பார்ப்போம். திருவிழா என்பது மக்கள் ஒன்று கூடி கொண்டாடும் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிழா அப்படின்றது என்ன? மக்கள் ஒன்று கூடி கொண்டாடுற ஒரு நிகழ்ச்சி. திருவிழாவோட முக்கியமான நோக்கம் எது அப்படின்னா ஒற்றுமையை உண்டாக்குவது அப்படின்னு சொல்கிறோம். திருவிழாக்கள் 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இயற்கை சார்ந்தவை, இன்னொன்று இனம் சார்ந்தவை, 3வது சமயம் சார்ந்தவை. ஓகேவா? இயற்கை, இனம், சமயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக திருவிழாக்களை நம்ம டிவைட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பருவகால மாறுபாடுகளுக்கு ஏற்றவாறு விழாக்களை கொண்டாடினாங்க அப்படின்னா அது வந்து இயற்கை சார்ந்தவை அப்படின்னு சொல்லுவோம். அதுவே சமயம் சார்ந்த வழிபாட்டு நெறிமுறைகளோடு கொண்டாடினாங்க அப்படின்னா அதை இயற்கை, அதாவது என்ன சொல்லுவோம், இனம் சார்ந்தவை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோயில்களில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிறப்பாக கொண்டாடுற ஒன்று தான் நம்ம என்ன சொல்கிறோம், திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வருஷத்தில் நிறைய வழிபாடுகள் நடக்கும். அதில் ஏதாவது ஒரு வழிபாடு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். அதுதான் நம்ம திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி திருவிழாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் 5 திணை இருந்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு. அந்த 5 வகை திணைகளுக்கும் 5 வகையான திணைகளுக்கும் உண்ட கடவுள் அப்படின்றது ஒருத்தவங்க இருந்தாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஏற்ற வழிபாடுகள் அப்படின்றத அவங்க கொண்டாடுறாங்க. அதில் ஒரு விஷயத்தை தான் நம்ம திருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். சரியா? அதில் மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் ஒரு பாட்டு இருக்குது. மாயோன் மேய காடுரை உலகம். மாயோன் அப்படின்னா யாரு அப்படின்னா திருமால். திருமால் வந்து காடுரை உலகம்னா முல்லை. ஓகேவா? காடு அப்படின்னா முல்லைன்னு சொல்லுவோம். முல்லைக்கு கடவுள் யாரு அப்படின்னா மாயோன். சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேயோன் அப்படின்னா முருகன். மைவரை அப்படின்னா வரைனா மலை அப்படின்னு சொல்லுவோம். மைவரை உலகம் அப்படின்னா குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்கிறோம். வேந்தன் மேய தீமுணல் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. புனல் அப்படின்னா நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா நீருக்கு வந்து மருதம் அப்படின்னு சொல்லுவோம். வருணன் மேய பெருமணல் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் பாலை நிலம் தவிர 4 வகை நிலத்துக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கடவுளை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? வருணன் அப்படின்னா வந்து மழைக்கான கடவுள். ஓகேவா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெய்தல் நிலத்துக்கு இருப்பாங்க. ஓகேவா? வேந்தன் அப்படின்னா யார் அப்படின்னா இந்திரன். இந்திரன் வந்து தீமுணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீமுணல் உலகம் அப்படின்னா மருத நிலம் சொல்லிட்டு, அதாவது விவசாயம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இந்திரனை வந்து தெய்வமாக சொல்கிறாங்க. வருணன் நெய்தலுக்கு நிலமாக வந்து சொல்கிறாங்க. பாலை நிலம் தவிர மற்ற 4 வகை நிலத்துக்கும் தெய்வங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பாலை நில மக்களும் கொற்றவையை வந்து தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ குறிஞ்சி நிலத்தில் சேயோன், முருகன், வேலன் அப்படின்னு பல பேர்களால் குறிஞ்சி நில தலைவர் கடவுள் வந்து அழைக்கப்படுறாரு நம்ம முருகன். அவருக்கு வந்து வேலன் வெறியாட்டு விழா அப்படின்ற ஒரு விழா நடந்திருக்கு அப்படின்ற செய்தி திருமுருகாற்றுப்பாடையிலையும் குறிஞ்சி பாட்டுலேயும் 500 பட்டினப்பாலை இது எல்லா புக்லேயுமே வந்து பதிவாயிருக்கு. ஓகேவா? வேலன் வெறியாட்டு விழா பற்றி குறிப்பிடும் நூல்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்னென்ன? அது குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, 500, அதுக்கப்புறம் வந்து திருமுருகாற்றுப்படை. இது எல்லாத்துலேயுமே வந்து வேலன் வெறியாட்டு விழா பற்றின நிகழ்ச்சி செய்திகள் இருக்குது. அடுத்தது குறிஞ்சி நில பெண்கள் தன்னங்களோட நோயை தீர்த்துக்கிறதுக்காக பாராய்க்கடனாக நிகழ்த்துவாங்க. ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அது சரியாயிடும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அதுக்கப்புறமா இந்த வேலன் வெறியாட்டு விழா அப்படின்றது நடுவாங்க. இந்த வேலன் வெறியாட்டு விழா நடக்கிற இடத்துக்கு பேர் வெறியாடு களம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சேவல் கொடி வந்து கட்டுப்பட்டிருக்கும். நிறைய இசை கருவிகள் வந்து வாசிப்பாங்க, புகைலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொன்னது எது அப்படின்னா பரிபாடல் வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? குறிஞ்சி நில மக்கள் தொண்டகப்பறை இசைக்கு நடனம் ஆடுவார். இதுக்கு பேர் குன்றை குறவை கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குறிஞ்சி நிலத்தோட பறை என்ன அப்படின்னா தொண்டகப்பறை. ஓகேவா? அதோட அவங்களோட கூத்து என்ன அப்படின்னா குன்றக்குறவை. இது பெண்கள் ஆடுற கூத்து.
அடுத்ததாக முல்லை நில மக்கள். காடும் காடு சார்ந்த பகுதியை நம்ம முல்லை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கடவுள் பார்த்தீங்கன்னா திருமால் அப்படின்னு அழைக்கப்படுற மாயோன். சரியா? இவங்களோட முக்கியமான தொழிலாக நம்ம காடு வளர்ப்பை சொல்லுவோம். முல்லை நில மக்கள் பால் சுரக்கும் மரமான வேப்ப மரத்தை தாய் தெய்வமாக வழிபட்டாங்க அப்படின்னு அகநானூறு சொல்லுது. ஓகேவா? இது எல்லாத்தையுமே கூட்டுறத கொடுப்பாங்க, அதனால நல்லா படிச்சுக்கோங்க. முல்லை நில மக்கள் பால் சுரக்கும் மரமான வேப்ப மரத்தை தாய் தெய்வமாக உருவகித்து வழிபட்டதை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் அகநானூறு. சரியா? இங்கே இருக்கிற ஆடு மாடுகளெல்லாம் காப்பாற்றுறவர் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கருப்பசாமி பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் இருப்பார். அதே மாதிரி பெருமாளும் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இவரை தான் நம்ம மாயோன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயோன் மேய காடுரை உலகம்னு தொல்காப்பியம் சொல்லுது. ஓகேவா? ஆயர்குல மக்களுக்கும் ஆணிரைகளுக்கும் துன்பம் வராமல் காத்த கடவுளை தான் நம்ம திருமால் மாயோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இவங்க ஆடுற கூத்துக்கு பேர் ஆய்ச்சியர் குறவை கூத்து. ஓகேவா? மலையில் இருக்கவங்க ஆடினாங்க அப்படின்னா குன்ற குறவை கூத்து. காட்டில் இருக்கவங்க ஆடினாங்க அப்படின்னா என்னது? ஆய்ச்சியர் குறவை கூத்து. ஆய்ச்சியர் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மருத நில மக்கள். இவங்க இந்திர விழாவை சிறப்பாக கொண்டாடினாங்க. மருத நிலம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும். அப்போ பசி பிணி பகை இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க இந்திர விழா கொண்டாடுறாங்க. இந்திர விழாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சாந்தி பெருவிழா அல்லது தீவக சாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊர் எடுத்த காதை அப்படின்னு ஒரு காதை இருக்குது. அதே மாதிரி மணிமேகலையில் விழாவரை காதை அப்படின்னு ஒரு காதை இருக்குது. 2 காதையிலுமே நம்மளுக்கு இந்திர விழா பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுலேயும் சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையும் ரொம்ப டீப்பாக இந்திர விழா பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த விழா பார்த்தீங்க அப்படின்னா 28 நாட்கள் நடக்கும். இந்த விழாக்களில் சமய கணக்கர், காலம் கணிப்போர், சான்றோர்கள், ஐம்பெரும் குழுவினர், எண்பேராயம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வகை படைகளும் சூழ்ந்து இந்த விழா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாரத்தில் வாழை, கரும்பு, கமுகு, வஞ்சிக்கொடி, பூங்கொடி இது எல்லாமே கொண்டு நகரம் அலங்கரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பூத சதுக்கம் அப்படின்னு ஒரு தெய்வம் இருந்துச்சு. அதுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புகார் நகரில் இந்திர விழா நடந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு சிலப்பதிகாரம் சொல்லுது. ஓகேவா? இங்கே இந்திரனோட ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 தும்பிக்கை இருக்குது அந்த யானைக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உடம்பு ஃபுல்லாக கண் இருக்குது. ஓகேவா? ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அடுத்தது புகார் நகரில் மட்டும் இல்லாமல் மதுரையிலேயும் இந்திர விழா நடந்துச்சு அப்படின்னு சின்னமனூர் செப்பேடு சொல்லுது. ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னமனூர் செப்பேடு குறிப்பிடுவது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. புகார் நகரில் மட்டும் இல்லாமல் மதுரையிலையும் என்ன பண்ணாங்க? இந்திர விழா நடந்துச்சு அப்படின்னு சொல்லுது. சின்னமனூர் செப்பேடு பாண்டியர் காலத்து செப்பேடு. ஓகேவா? அதில் யாரோட செப்பேடு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5 நூற்றிலும் என்ன நடந்திருக்கு இந்திர விழா பற்றின செய்திகள் சொல்லியிருக்காங்க. தொடிதோட் செம்பியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் இருக்கார். அவர் காமன் விழாவை இந்திர விழா, விருந்தாட்டு விழா இந்த மாதிரி பெயர்களில் மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யார் நடத்துனாங்க? தொடுதோட் செம்பியன் அப்படின்னு நடத்தின காமன் விழாவுக்கு என்ன சொல்கிறாங்க? இந்திர விழா, விருந்தாட்டு விழா அப்படின்ற பேரில் மணிமேகலையில் குறிப்பு இருக்குது. சரியா? அடுத்ததாக மருதநில மக்கள் போருக்கு போகும்போது அவங்க அரசனை வாழ்த்தி கொண்டாடுவாங்க. அதுக்கு தன்னுமை அப்படின்ற போர்ப்பறை ஒழுக்க ஆடியும் பாடியும் குறவை கூத்து நிகழ்த்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குறிஞ்சி நிலத்துக்கு குன்ற குறவை அப்படின்னு, ஆய்ச்சியருக்கு மருதம் நிலம் அப்படின்னு பார்த்தோம். சாரி, முல்லைக்கு முல்லைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆய்ச்சியர் குறவைன்னு பார்த்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா தன்னுமை அப்படின்ற பறை இசைக்கு ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறவை கூத்து ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நெய்தல் நிலம். நெய்தல் நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கான கடவுள் வருணன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் விழா கொண்டாடின செய்தியை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன விழா கொண்டாடுவாங்க அப்படின்னா முன்னீர் விழா, நாவாய் விழா அப்படின்னு சங்க இலக்கியங்களில் பதிவு இருக்குது. அதாவது மருதநில மக்கள் அவங்களோட கடவுளான வர்ணனை கும்பிட்ட அந்த பண்டிகைக்கு பேர் என்ன அப்படின்னா வருண விழா, முன்னீர் விழா, நாவாய் விழா அப்படின்னு. இதை கொண்டாடினது யார் அப்படின்னு கேட்டால் பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் இந்த விழா நடத்தியிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புறநானூரில் ஒரு செய்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரிகாலனோட முன்னோர்களும் நாவாய் திருவிழாவை கொண்டாடினாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு புறநானூரில் செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வருணன் அப்படின்னாலே மேகம், மழைக்கான கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். மேகம், மழை, கடல், ஆறு எல்லாத்தோட தொடர்பு கொண்டது அப்படின்றதுனால இவரை நீர்க்கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் உலகத்தையே ஆள்பவர் அப்படின்னு வருணனுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம். அதே மாதிரி நெய்தல் நில மக்கள் முத்துக்களையும் வலம்புரி சங்குகளையும் காணிக்கையாக செலுத்தி அந்த வருணனை வழிபட்டிருக்காங்க. அடுத்ததாக பாலை நில விழா. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்த நிலம் பாலை என்று அழைக்கப்பட்டது. குறிஞ்சியும் முல்லையும் அதோட தரம் இழந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பாலை நிலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ கொற்றம் அப்படின்னா வெற்றியை தரும் தெய்வம் தான் கொற்றவை அப்படின்ற பெண் தெய்வத்தை அவங்க வழிபட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் சாலினி அப்படின்ற தெய்வம் ஏறப்பட்ட பெண்ணுக்கு கொற்றவை வேஷம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு பெண்ணுக்கு அது காளி மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த பெண்ணோட பேர் வந்து என்ன அப்படின்னா சாலினி. அவளை வந்து மான் மேலே உட்கார வச்சு உலா வர செஞ்சாங்க. அப்படி உலா வரும்பொழுது அவங்க பல்வேறு காணிக்கையை வந்து கொடுப்பாங்க. அதில் என்ன காணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிப்பறி செய்யும்போது கொற்ற பறை, சூறையாடும் போது ஊழப்படுற கொம்பு, புல்லாங்குழல், இது எல்லாத்தையும் அந்த டைமில் வந்து மியூசிக்காக வாசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததான் நடுகள் வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். போர்க்களத்தில் விழுப்புண் பட்டு வீரமரணம் அடைந்த வீரன் அது உடலை அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி அவன் பயன்படுத்திய போர்க்கருவிகளையும் புதைக்குழியில் இட்டு அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கல்லை வந்து நடுவாங்க. அந்த கல்லில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வீரம், புகழ், பேர், உருவம் இது எல்லாத்தையும் செஞ்சு அவரோட தியாகம் இது எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து நம்ம நடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நடுகள் வழிபாட்டில் இருந்து தான் நம்மளுக்கு சிலை வழிபாடு தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டுதோறும் அந்த நடுகளுக்கு விழா எடுப்பாங்க. இப்பயும் வந்து மக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த காவல் தெய்வங்களுக்கு போய் வழிபாடு செய்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த நடுகால் வழிபாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு நடுகளோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக பத்தினி வழிபாடு. சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதை அப்படின்னு ஒரு காதை இருக்குது. அங்கே தான் கண்ணகிக்காக பத்தினி கோட்டம் அமைக்கப்பட்ட செய்தி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதையில் கண்ணகிக்கு பத்தினி கோட்டம் அமைத்த செய்தி வந்து கிடைக்குது. மேலோர் விளையும் நூல் நெறி மாக்கள் பால் பெற வகுத்த பத்தினி கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? இலங்கையில் வாழ்கிற தமிழர்களால் இன்றைக்கும் வந்து கண்ணகிக்கான வழிபாடு அப்படின்றது சிறப்பாக நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கண்ணகியோட கோயில். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக சிலப்பதிகாரத்தில் காப்பிய தலைவியாக நம்மளோட கண்ணகி வந்து இருப்பாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? அதனால நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாவை நோன்பு. மார்கழி மாதத்தில் பெண்கள் பாவை நோன்பு ஏற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் மார்கழி நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டாள் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாவை எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி மாணிக்க வாசகர் திருவெம்பாவை எழுதியிருப்பாங்க. ஆண்டாள் வந்து பெருமாளுக்கு திருப்பாவை எழுதியிருப்பாங்க. மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு திருவெம்பாவை எழுதியிருப்பாங்க. இந்த நோன்பு நோக்கிற பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக காலையில் எழுந்து இந்த 2 பாட்டையும் பாடுவாங்க. கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்கணும், மணமான பெண்களுக்கு தங்கள் கணவனுக்கு நீண்ட நாளைக்கு ஆயுசு நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பருவ காலம் சார்ந்த விழாக்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இனம் சார்ந்த விழாக்கள் இயற்கை சார்ந்த விழாக்கள் பார்க்க போகிறோம். இயற்கை சார்ந்த விழாக்களில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பொங்கல் திருவிழா. பொங்கலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அடுத்ததாக போகி பண்டிகை. போகி பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதத்தோட கடைசி நாள் கொண்டாடப்படுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். ஓகேவா? போகி அன்னைக்கு வேப்பிலை, பூளைப்பூ, ஆவாரம்பூ இதெல்லாம் கொண்டு காப்பு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேப்பிலை, பூளைப்பூ, ஆவாரம் இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு காப்பு கட்டுவாங்களாம். பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஆடி மாசத்துல விளைஞ்ச பயிரை தை மாசத்துல என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து கடவுளுக்கு படைப்பாங்க. படைக்கும் பொழுது அதுக்கு ஹெல்ப் பண்ண மாடுகளுக்கு உதவி அதாவது படைப்பாங்க. அதுல ஜல்லிக்கட்டுலாம் வந்து வைப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு பாட்டு என்ன பாட்டுனா, கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு கலித்தொகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதாவது ஏறு தழுவுறதுக்கு மஞ்சு விரட்டுக்கு பயப்படுற ஒரு பையனை ஒரு ஆயர்கள் குலத்து பெண்கள் வந்து என்ன பண்ண மாட்டாலாம், அடுத்த பிறவியில் கூட இவன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பழங்காலத்தில் கால்நடைகள் தான் நம்மளோட செல்வத்தோட அடையாளமாக இருந்துச்சு. யாருக்கிட்ட அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, யார்கிட்ட அதிகமாக மாடு இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போது 1000 பசுவுடைய கோநாயகர்னு பட்டம்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதாவது 1000 பசு அவர்கிட்ட இருந்திருக்கு.
அதனால் அவருக்கு பேர் என்னது, கோநாயகர் அப்படின்னு வச்சுருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ஏரின் பின்னால் தான் இந்த உலகமே சுழல்து அப்படின்னு திருவள்ளுவரே சொல்றாரு. சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு. அதனால உழவோட சிறப்பு வந்து படிக்கிறோம். அடுத்தது காணும் பொங்கல். பகைமையை மறந்து உறவுகளை புதுப்பிக்கிற நாள் தான் காணும் பொங்கல். அன்னைக்கு போய் எல்லாத்தையும் நம்ம காசு வாங்குவோம்ல, அந்த மாதிரி. அடுத்ததான் சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா சைவ சமயமும் வைணவ சமயமும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மதுரையில் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும், அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணம் நடக்கும். வைணவத்தில் திருவிழாவில் பார்க்கும்போது அழகர் ஆற்றுல இறங்குவார். இது 2 விஷயமும் ஒன்றா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரை மாதத்தில் வளர்பிறை 5வது நாளில் இந்த விழா தொடங்கி 10 நாள் வந்து நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தில் 18வது நாள் தான் நம்ம ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தென்மேற்கு பருவமழையினால் புதுசாக தண்ணி வந்து காவிரி ஆறில் பதியும். அப்போ ஃபஸ்ட்டு காவிரி ஆறுக்கு தண்ணி வர்ற அந்த டேட்டை வந்து 18ஆம் தேதி கிட்ட வரும். அதை வந்து மக்கள் அந்த தண்ணிக்கு வழிபாடு செய்வாங்க. அதுதான் வந்து ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது, ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து மகாமக திருவிழா. மாசி மாதத்தில் குரு சிம்ம ராசியில் இருக்கும்போது மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் திடீர்னு கேட்டாங்கன்னா, மாசி மாதத்தில் குரு சிம்ம ராசியில் இருக்கும்போது மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள் தான் என்னது, மாசி மகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு வர வாசி மகம் வருது அப்படின்னா அதை மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் வர்றது மாசி மகம், 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது என்னது, மகாமகம் அப்படின்னு சொல்கிறோம். வடநாட்டில் எப்படி கும்பமேளா நடக்குமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் இந்த மாசி மகம் வந்து நடக்கும். அதனால் வட மாநிலத்தில் கும்பமேளா மாதிரி தென் மாநிலத்தில் தென்னகத்தின் கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாமகத்தை நம்ம சொல்கிறோமா. சரியா? அடுத்ததாக சிவராத்திரி. மகா சிவராத்திரி வந்து ஒரு வருஷமும் மாசி மாதத்தில் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் சிவனை வந்து வழிபடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மாதமுமே வந்து சிவராத்திரி வரும். ஆனால் மாசி மாதத்தில் வர சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி. வருஷம் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நடக்கும். விநாயகரோட பிறந்த நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்ததாக தீப திருவிழா. திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, தீபம் வந்து ஏற்றுவாங்க. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஆதிரை திருவிழா. ஆதிரைனா திருவாதிரை திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். வருஷம் மார்கழி மாதம் பௌர்ணமி அப்போ வந்து கொண்டாடுறது தான் இந்த திருவாதிரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த விழாவை பற்றி மாணிக்க வாசகர் தன்னோட திருவாசகத்திலையும் சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவாரத்திலையும் பாடியிருக்காங்க. இது வந்து சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, உத்தரகோசமங்கை, திருக்கழுக்குன்றம், திருமுல்லைவாயில் இந்த மாதிரி புகழ்பெற்ற கோவில்களில் திருவாதிரை விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா களி வந்து படைப்பாங்க. அதுக்கு பேர் திருவாதிரை களி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? அடுத்ததாக சிவபெருமானுக்குரிய 5 சபைகள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்பாங்க. பொற்சபை வந்து சிதம்பரம். சரியா? பொற்சபை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்குது. வெள்ளி சபை மதுரையில் இருக்குது. ரத்தின சபை திருவாலங்காடில் இருக்குது. தாமிர சபை திருநெல்வேலியில் இருக்குது. சித்திர சபை வந்து குற்றாலத்தில் இருக்குது. ஓகேவா? பொற்சபை அப்படின்றது நடராஜர் கோயில் சிதம்பரம். வெள்ளி சபை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மதுரை. அது ரத்தின சபை வடவாரண்யேஸ்வரர் கோவில் திருவாலங்காடு. தாமிர சபை நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி. சித்திர சபை குற்றாலநாதர் கோயில் குற்றாலம். இங்கெல்லாம் இருக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வைணவ திருவிழாக்கள். வைணவ திருவிழாக்களில் நம்ம முக்கியமாக பார்க்குறது வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாதம் வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் 11வது நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி வரும். அப்போ வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. திருவோணம். திருமாலோட பிறந்த நாளான ஆவணி மாதத்தில் முழு நிலவு நாளில் வந்து திருவோணம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுவாங்க. மகாபலி மன்னர் அன்னைக்கு வந்து பூமிக்கு வர்றதா கருதி மக்கள் பூமியிலலாம் வாசலெல்லாம் பூக்கோலம் வந்து போடுவாங்க. அந்த கோலத்துக்கு பேர் அத்தை பூக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருவோணம் பற்றின செய்திகளை வந்து மதுரை காஞ்சி, தேவாரம், நாலாயிர திவ்யபந்தம் எல்லாத்துலேயும் நம்ம
பார்க்க முடியும். ஓகேவா? மதுரை காஞ்சி, தேவாரம், அதுக்கப்புறம் நாலாயிர திவ்யபந்தம். அடுத்து தீபாவளி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் தேய்பிறை நாளில் அமாவாசைக்கு முதல் நாள் கொண்டாடுவாங்க தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. தீபம் ப்ளஸ் ஆவலி, தீபங்களின் வரிசை அப்படின்னு சொல்கிறோம். திருமால் வந்து சக்கராயுதத்தால் நரகாசுரனை வதம் செய்து மக்களையும் தேவர்களையும் காத்ததாக சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமாக பட்டாசுலாம் வச்சு கொண்டாடுவோம். அடுத்தது நவராத்திரி, வீரம், செல்வம், கல்வி, 3 கடவுள், முப்பெரும் கடவுள் பொண்கள் வந்து பார்க்கும்பொழுது மலைமகள், அலைமகள், கலைமகள், இவங்க 3 பேருக்கும் ஆளுக்கு 3 நாள் அப்படின்னு சொல்லி 9 ராத்திரிகள் நம்ம கொண்டாடுவோம். அதுதான் வந்து நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். நவ அப்படின்னா 9. ஓகேவா? புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு பின்னாடி வர 9 நாளையும் நம்ம இந்த மாதிரி கொண்டாடுறோம். இதில் கடைசியாக வந்து 10வது நாளில் விஜயதசமி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து வெற்றியை கொண்டாடும் நாள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்து அம்மன் திருவிழாக்கள் பார்க்கும் பொழுது மழை வேண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கான தெய்வம் வந்து மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கான தலை விருட்சம் எது அப்படின்னா வேப்ப மரம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுவோம். சரியா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை படித்தா போதுமானது. அடுத்து ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த நாளில் மட்டும் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் வர்றது தான் இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடிப்பூரத்தில் தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் வந்து பிறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூரத்தில் வளையெல்லாம் போட்டு சாமி வந்து வழிபடுவாங்க. அடுத்ததான் நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிராமத்து தெய்வங்கள்லாம் சொல்லுவோம்ல, வாழ்முனி, கருப்புசாமி, அந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக முருகனுக்குடைய தெய்வங்கள் விழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐப்பசி மாதம் வளர்பிறை நாளில் கந்த சஷ்டி விழா அப்படின்றது வரும். ஒரு அரக்கனை வந்து என்ன பண்ண சூரசம்ஹாரம் பண்ணதுனால நம்ம கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லி அந்த விழா வந்து கொண்டாடுறோம். திருச்செந்தூரில் பயங்கரமாக நடக்கும். ஓகேவா? வைகாசி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வர்றது விசாகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பங்குனி மாதத்தில் வர்றது பௌர்ணமி அன்னைக்கு வர்றது பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கல்யாண நாள் அப்படின்னு சொல்கிறோம், அவர் கல்யாணம் நடந்த நாள் அப்படின்னு. அடுத்து ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், விளக்கேற்றுவாங்க, கார்த்திகை தீபம். இது வந்து திருத்தணியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது முருகனுக்குரிய அறுபடை வீடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய் அதாவது திருச்செந்தூர், திருவாவினன்குடி என்கின்ற பழனி, திருவேரகம் என்கின்ற சுவாமிமலை, திருத்தணி அல்லது குன்றுதோராடல், பழமுதிர் சோலை, இது எல்லாமே அறுபடை வீடுகள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, குன்றுதோராடல், திருத்தணி, பழமுதிர் சோலை. சரியா? அடுத்ததான் கோவில் சார்ந்த விழாக்கள். ஃபஸ்ட்டு தேர் திருவிழாவில் பார்க்கும்பொழுது பெரிய தெய்வத்துக்கு ஒரு பெரிய தேர் இருக்கும், சின்ன தெய்வங்களுக்கு குட்டி குட்டி தேர் இருக்கும். அதெல்லாம் வந்து வடம் பிடிச்சி இழுப்பாங்க. ஓகேவா? தேரில் இருக்கிற பெரிய கயிறை தான் நம்ம வடம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர் தேர் ஆசியாவில் மிகப்பெரிய தேர் அப்படின்னு சொல்லுவோம். 96 அடி உயரத்தில் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? 96 அடி உயரம், 360 டன் என்ன இடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாரூரில் தியாகராய பெருமாள் அப்படின்ற ஒரு சிவன் கோவிலுக்கு தான் இந்த தேர் வந்து இருக்குது. ஓகேவா? தேர் திருவிழாவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாராலையும் கோயிலுக்கு வந்து வழிபட முடியாது இல்லையா? இப்போ ஒரு குழந்தை இருக்கலாம், இல்லை ரொம்ப வயசானவங்க இருக்கலாம், இல்லை கால் கை முடியாதவங்க இருக்கலாம், நடந்து வர முடியாது அப்படின்றவங்க, அவங்க எல்லாமே கடவுளே நேரில் வந்து அவங்க வீட்டு வாசலில் பார்க்கறதுக்காக கொண்டு வந்து தான் தேர் திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வேளாங்கண்ணியை கீழை நாடுகளின் லூர்து நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அப்படியே கேட்பாங்க, கீழை நாடுகளின் லூர்து நகர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, வேளாங்கண்ணி. அங்கேயும் வந்து தேர் திருவிழா அப்படின்றது செய்கிறாங்க. ஓகேவா? தேர் அப்படின்றது நடமாடும் கலை கருவூலமாக இருந்திருக்கு. நிறைய கோயிலில் வந்து தேர் வந்து இருக்கும். நம்மளோட தமிழ்நாட்டில் தேர் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிற்பங்களை வந்து பயங்கரமாக செதுக்கி வச்சுருப்பாங்க. அடுத்ததாக சமயம் சார்ந்த விழாக்கள் பார்க்க போகிறோம். கிறிஸ்துமஸ் விழா வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து மக்கள் நலனுக்காக அர்ப்பணித்து கொண்ட இயேசு வந்து இறை தூதர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் இஸ்ரேல் நாட்டில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெத்லகேம் அப்படின்ற ஊரில் ஒரு மாட்டுக்கொட்டால் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட பிறந்த நாள் தான் டிசம்பர் 25. அதுதான் நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அடுத்ததாக புனித வெள்ளி அப்படின்றது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு பெருமானை சுமக்க செய்து சவுக்கால் அடித்து அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மன்னனோட கட்டுப்பாட்டுக்கு பயந்துக்கிட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அவங்களோட கண்ணீரை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
அவங்களோட துன்பங்களை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவன்கிட்ட வேண்டிக்கிறாராம். அப்போ புனித வெள்ளி அப்படின்றது அவரோட சிலுவையில் அரைஞ்சனால தான் சொல்கிறோம். அடுத்ததாக புனித ஞாயிறு, அவர் வந்து 3 நாளில் உயிர் தெழுந்துருவேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதே மாதிரி சொன்னதுனால உயிர் தெழுந்து மக்களுக்கு அறிவுரை சொன்னனால தான் புனித வெள்ளி, அதாவது ஈஸ்டர் சண்டேவா புனித ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இஸ்லாமிய திருவிழாக்கள். மொஹரம் வந்து இஸ்லாமிய மாதம் நாள்காட்டி இருக்குல்ல, இஸ்லாமோட கேலண்டரில் ஃபஸ்ட்டு மாதம். அதனால் மொஹரம் தான் அவங்களோட நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இஸ்லாமியர்களோட நாள்காட்டி சந்திர நாள்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் சண்டை, புனித போர்கள் இதெல்லாம் தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து தியாக திருநாள் அப்படின்னு மொஹரத்தை வந்து கொண்டாடுறாங்க. ரம்ஜான் பார்த்தீங்க அப்படின்னா ஈகை பெருநாள், ஈத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈத் அப்படின்னா தடுத்து விடுவது, இந்த நோன்பு தீமைகள்லேருந்து அவங்கள தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலையிலே எழுந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சூரியன் வந்ததுலேருந்து மறையிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நோன்பு வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 30 நாள் வந்து நோன்பு இருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காகவும், 2வது 10 நாள் மன்னிப்பு கேட்கறதுக்காகவும், 3வது 10 நாள் நரகத்துலேருந்து விடுதலை பெறதுக்காகவும் அவங்களோட நோன்பு வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கடைசி நாள் தான் நம்ம ரம்ஜான் அப்படின்னு கொண்டாடுறோம். அடுத்து பக்ரீத் வந்து இஸ்லாமியர்களோட 12வது மாதம் துல்ஹஜ் அப்படின்ற மாதத்தில் வருது. இது வந்து அவங்க வந்து மெக்காவுக்கு ஒரு வாட்டியாவது ஹஜ் பயணம் போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டாடுறாங்க. அவங்க அம்மாவோட வயிற்றுலேருந்து பிறந்த மாதிரி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா புனிதமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம். சரியா. அடுத்தது பார்ப்போமா. ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்கள் ஹாஜிக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஹாஜிக்கள் வந்து அல்லாவோட வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ஹஜ்ஜுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குர்பானி கொடுத்து பக்ரீத் தொழுகை வந்து செய்வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே. பக்ரீத் பண்டிகையோட முக்கியத்துவம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது சமண சமயத்தோட திருவிழாக்கள். மகாவீரர் ஜெயந்தி. மகாவீரர் பிறந்தார் இல்லையா. மகாவீரர் எப்போ பிறந்தார், 1546 வைசாலி அப்படின்ற நாட்டில் குந்த கிராமத்தில் பிறந்தார். ஓகேவா. வைசாலி நாட்டில் 546 குந்த கிராமம் அப்படின்ற பகுதியில் பிறக்கிறாரு. இவரோட பிறந்தனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மகாவீரர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். சரியா. அடுத்ததா பாக்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல பாருங்கள். சமண சமயத்தில் 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 24வது தீர்த்தங்கரர் தான் யார், மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமண மதத்தில் திகம்பரர், ஸ்வேதாம்பரர் அப்படின்னு 2 பிரிவுகள் இருந்துச்சு. திகம்பரர் அப்படின்னா ஆடையே இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பேர் திசைகளையே ஆடையாக கொண்டவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வேதாம்பரர் அப்படின்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க. சரியா. அடுத்து பௌத்த திருவிழாக்கள். புத்த பூர்ணிமா வந்து கொண்டாடுறோம். வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் நம்மளுக்கு புத்த பூர்ணிமா நடக்குது. ஓகேவா. இதே மாதத்துல தான் நம்மளுக்கு திருவோணம் வந்து நடக்கும். வைகாசி மாதத்தில் ஆவணி மாதத்தில் திருவோணம் நடக்கும். புத்த பூர்ணிமா வந்து வைகாசி மாதத்தில், வைகாசி விசாகம் தான் வைகாசியில் நடக்கும். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் முழு நிலவு நாளில் நேபாள நாட்டில் கபிலவஸ்துவில் உள்ள லும்பினி அப்படின்ற கிராமத்தில் வந்து பிறக்கிறாரு. ஓகேவா. யார் பிறக்கிறாரு, நம்மளோட புத்தர் வந்து பிறக்கிறாரு. அவரோட வாழ்நாளில் ஒரு 4 முக்கியமான நிகழ்ச்சியை ஒரே டைமில் பார்க்குறாரு. என்னென்னா பெருந்துறவு, நிர்வாண நிலை, முதல் போதனை நிகழ்த்தியது, பரிநிர்வாண நிலை. இது 4மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் நடக்குது. அந்த நாள் தான் நம்ம புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோமா. சரியா. அதே மாதிரி இந்த விழா எங்கே நடக்கும் அப்படின்னா பீகாரில் இருக்கிற புத்த கயாலையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சாரநாத்லேயும் சிறப்பாக வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் நேபாளம், இலங்கை, தாய்லாந்து இது மாதிரி எல்லா நாடுகள்லையும் புத்த பூர்ணிமா வந்து கொண்டாடுறோம். சரியா. அடுத்து மணிமேகலை காப்பியத்தில் புத்தரோட பேர் இந்த நாள் வந்து சொல்லியிருக்காங்க. தீபத்திலகை அப்படின்றவ மணிமேகலை கிட்ட தன்னோட வரலாற்றை சொல்லும்பொழுது ஆபுத்திரனையும் அமுத சுரபியும் பற்றி சொல்லி பசிப்பினி போக்கும் அமுத சுரபியானது பௌத்தர்களின் புனித நல்லானான புத்த பூர்ணிமா அன்னைக்கு மணிமேகலை கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேவா. யார், தீபத்திலகை அப்படின்ற ஒரு தெய்வம். சரியா. அடுத்து குருநானக் ஜெயந்தி. குருநானக் வந்து சீக்கியர்களால் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை. ஓகே. குருநானக் ஜெயந்தி. குருநானக் வந்து சீக்கியர்களோட கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து லாகூருக்கு பக்கத்தில் தால்வண்டி அப்படின்ற கிராமத்தில் பிறந்திருக்காரு குருநானக். சரியா. குருநானக் எங்கே பிறந்தார்,
லாகூருக்கு பக்கத்தில் தால்வண்டி அப்படின்ற கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவரோட 30வது வயசில் அவருக்கு வந்து ஞானம் அப்படின்றது கிடந்துச்சு. அவரோட அறிவுரைகளை சொல்கிற நூலுக்கு பேர் ஆதி கிரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குருநானக் ஜெயந்திக்கு 2 நாளைக்கு முன்னாலேருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 48 மணி நேரம் அவங்களோட ஆதி கிரந்தத்தை வந்து வாசிப்பாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஃபுல்லாக அறுசுவை உணவு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமிர்தசரஸில் பொற்கோவில் இருக்கும். அங்கே தான் சீக்கியர்களோட புனித தலம் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள்லேருந்து இன்றைக்கி அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா சீக்கியர்கள் தங்களோட தலைப்பாகை, வாள், புத்தாடை இது எல்லாத்தையும் போட்டுப்பாங்க. ஊர்வலம்லாம் நடக்கும். அவங்க எல்லாரும் அந்த வாளை சுற்றிக்கிட்டு வீரதேர செயல்களை செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவ்வளோதான், எல்லா பண்டிகையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வைகுண்ட ஏகாதசி எந்த தெய்வத்துக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. யார்? பெருமாள். அதனால் மாயோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருந்தாத இணை மகாமகம் கும்பகோணத்தில் நடக்கும். அது கரெக்டு. தேர் திருவிழா பூம்புகாரில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்தில் நடக்கும். அது கரெக்டு. ஆடிப்பெருக்கு திருச்சியில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காவிரி ஆறு அங்கே இருக்குது. தேர் திருவிழாக்கும் பூம்புகாருக்கும் சம்மந்தம் இல்லாதனால அது வந்து பொருந்தாதது. சரி, அடுத்தது சரியாக பொருந்தப்பட்டுள்ள இடையே கூறுங்க. நடுகள் வழிபாடு அப்படின்னு கேட்குறோம். நடுகள் வழிபாடு வந்து வீரர் வழிபாடு. சரி, அசூர சம்ஹாரம் முருகன் பண்ணது. திருவோணம் கேரளாவில் கொண்டாடுவாங்க. சித்தார்த்தர் நேபாளத்தில் பிறந்தார். அவர் தான் நம்ம புத்தர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது முப்பெரும் தேவியரை போற்றி வணங்கும் விழா எது அப்படின்னு கேட்குறாங்க. நவராத்திரி. சரியா? துல்ஹஜ் அப்படின்னு சொல்லப்படுற இஸ்லாமிய மாதத்தில் கொண்டாடுறது எது அப்படின்னு கேட்குறாங்க. பக்ரீத் பண்டிகை. அவங்களோட கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் பக்ரீத் அப்படின்றது ஆன்சர். அடுத்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் ஈஸ்டர் சண்டே அப்படின்னு சொல்கிறோம். உயிர்ப்பு பெருவிழா. அடுத்து மருதநில மக்கள் யாரை கும்பிட்டாங்க? மருதம் அப்படின்னாலே மழை வேணும். மழை வேணும்னா இந்திரனை வந்து கும்பிடுவாங்க. முல்லை நிலம் அப்படின்னா முல்லை காடு. காட்டுக்கு வந்து மாயோன். பாலை நிலத்துக்கு கொற்றவை. நெய்தலுக்கு வருணன். சரியா? அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது. சிவராத்திரி சைவ சமய விழா கரெக்டு. திருவோணம் வந்து வைணவ சமய விழா, அது வந்து தப்பு. சரியா? ஆருத்ரா தரிசனம் சைவ சமய விழா. காமன் விழா வந்து சைவ சமய விழா தான். சரியா? அடுத்தது பொருந்தும் இணை வந்து கேட்குறாங்க. திருப்பீடகம் வந்து புத்தருக்கு எழுதினது. புத்தருக்கு வந்து திருக்குறளை கொடுத்துருக்காங்க. அது தப்பு. முகமது நபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிரத்தினங்கள் கொடுக்குறாங்க. இது திரிரத்தினங்களும் வந்து புத்தர் சம்பந்தமானது. குருநானக் வந்து ஆதிக்கிரந்தம், அது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஆன்சர் வந்து குருநானக் ஆதிக்கிரந்தம். தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. பங்குனி உத்திரம் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படும். அது வந்து கரெக்டு. பங்குனி உத்திரம் முருகனின் திருமண நாள், அதுவும் கரெக்டு. முருகனுக்கு உகந்த நாள், அதுவும் கரெக்டு. இந்திரனுக்கு உகந்த நாள்னு சொல்கிறாங்க, அது வந்து தப்பு. சரி, அவ்வளோதான். இதில் பாருங்கள், தசரா பண்டிகை பற்றி ஒரு பாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது. தசரா பண்டிகை விஜயநகர பேரரசரால் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேவா? யாரால? விஜயநகர பேரரசால். எப்போலேருந்து? 15ஆம் நூற்றாண்டுலேருந்து கொண்டாடுவாங்க. பெர்ஷியன் தூதுவர் அப்துல் ரசாக் இந்த பண்டிகையை பற்றி தனது மட்லாஸ் சதைன் வா மஜாமா உல் பஹ்ரைன் அப்படின்னு ஒரு நூலில் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? அப்துல் ரசாக் வந்து எழுதியிருக்காரு. மகாநவமி என்ற பெயரில் தசரா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயநகர மன்னர்கள் நவமியை வந்து பயங்கரமாக கொண்டாடியிருப்பாங்க. அதில் வந்து அவங்க தசரா அப்படின்ற பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர மன்னர் வீழ்ச்சிக்கு பின்னாடி மைசூரை ஆண்டு வந்த உடையார் வம்ச அரசர்கள் ராஜ உடையார் வந்து இந்த தசராவை ஸ்ரீரங்கத்தில் வந்து கொண்டாடினாங்க. அந்த தொடங்கின நாள்லேருந்து 3வது நாளில் கிருஷ்ண உடையார் காலத்தில் சிறப்பு தர்பார் மைசூர் அரண்மனையில் கூடி அவங்களோட அரச குடும்பத்தினரும் அதிகாரிகளும் பொதுமக்களோட இந்த தர்பாரில் வந்து பங்குபடுவாங்க. அன்னைக்கு மகாநவமிக்கு அடுத்து 9வது நாள் அரச உடைவாள் யானை மேலே ஏறி ஊர்வலமாக எடுத்துகிட்டு வரும். அந்த ஊர்வலத்தில் யானையும் ஒட்டகம் குதிரை இதெல்லாம் இடம்பெறும். இந்த கொண்டாட்டம் 10 நாளும் மைசூர் அரண்மனையில் பயங்கரமாக வண்ண விளக்குகளால் அலங்கரித்து விஜயதசமி அன்னைக்கு தசரா ஊர்வலம் தங்க மண்டபத்தில் சாமுண்டேஸ்வரி தேவி, அதாவது தங்க மண்டபம் யானையின் மீது ஏற்றப்பட்டு எழுந்தருளப்பட்டு பிரதான வீதிகளில் உலம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வன்னி மரங்களுக்கு பூஜை வந்து நடக்கும். பாண்டவர்கள் தங்களது அஞ்ஞான வாசத்தில் இந்த மரங்களில் தங்களது ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்தார்கள் என்பதால் அரசர்கள் இந்த மரத்தை வழிபடுவது வழக்கமாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கிறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில்
தொல்குடி விழுமியங்கள் பார்க்கும். தேங்க்யூ.